எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சுந்தரராஜன். நம்ம நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இப்போ ஸ்ரீ ருக்மிணி கல்யாணம் பார்த்தோம். இப்போ 80வது தசகம் ரெண்டு பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி 80வது தசகம் ஷமந்தகமணி வரலாறு. பகவானி குருவாயூரப்பா சத்ராஜித் என்னும் யாதவன் தெய்வ சக்தி படைத்த ஷமந்தகம் என்னும் மணியை பெற்றிருந்தான். தாங்கள் அந்த மணி மேல் பேராசை கொண்டவனைப் போன்று அதை தர வேண்டினீர்கள். அவ்வாறு தாங்கள் வேண்டியதற்கு பற்பல காரணங்கள் இருக்கலாம் என எனக்கு தோன்றுகிறது. தங்களிடம் மிகுந்த காதல் கொண்ட அவனது மகளான சத்யபாமாவை தந்திரமாக மனம் புரிய வேண்டி அப்படி செய்தீர்களோ? குறுகிய எண்ணம் படைத்த அவன் அந்த உயர்ந்த மணியை தங்களுக்கு அளிக்கவில்லை. அவனது தம்பி பிரசேனன் அதை கழுத்தில் அணிந்து கொண்டு நினைத்து வேட்டையாட சென்றான். அம்மணியின் ஒளியைக் கண்ட ஒரு சிங்கம் அதை மாமிசம் என்று நினைத்து மயங்கி அவனை கொன்றது. வானர தலைவனான ஜாம்பவான் அதை கொன்று மணியை தனது பெண்ணான ஜாம்பவதிக்கு கொடுத்தார். சத்ராஜித் கூறியதை கேட்டு மக்கள் மணியை தாங்கள் திருடியதாகவே பேசிக்கொண்டார்கள். நற்குணங்கள் படைத்த ஒருவனின் ஒரு சிறிய குற்றமும் கூட பொதுமக்களுக்கு அமுதம் போலாகிறது. சிறிய தவறை கூட பெரியதாக நினைத்து அதை பேசி பேசி பெருமகிழ்ச்சி கொள்வார்கள் கயவர்கள். அது அவர்களுக்கு அமுது உண்பது போல சிறப்பாக தோன்றும். அப்பொழுது அனைத்து மறிந்தவராயினும் தாங்கள் தமது உறவினர்களுடன் சேர்ந்து மணியை தேடி புறப்பட்டீர்கள். வனத்தில் பிரசேனனும் சிங்கமும் இறந்து கிடப்பது கண்டு ஜாம்பவான் வசிக்கும் குகைக்கு சென்றீர்கள். ஸ்ரீ வாமனாவதார காலம் ஸ்ரீ ராமாவதார காலம் தொட்டு வரும் முதியவரான ஜாம்பவானே தங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. முக்குந்தனான பகவானை அடைக்கலம் பற்றிய என்னை எதிர்க்க எவன் வருவான்? பிரபுவே, ஸ்ரீ ரகுகுலத்து பிள்ளாய் ஸ்ரீ ஹரியே, நீடூடி வாழ்க என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு பக்தர்களில் சிறந்த ஜாம்பவான் தனது முட்டிகளால் தங்களை குத்தி நன்கு பூசனை புரிந்தார். பிறகு பகவான் ஸ்ரீராமனே தாங்கள் என்று அறிந்து கொண்ட ஜாம்பவான் தனது பெண்ணான ஜாம்பவதியும் அந்த ஷமந்தகமணியையும் தங்களிடம் அளித்தார். தாங்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு ஜாம்பவானுக்கு அருள் செய்துவிட்டு திரும்பி வந்து அம்மணியை சத்ராஜித்திடம் கொடுத்தீர்கள். அதன்பின் வெட்கி தலைகுனிந்த அந்த சத்ராஜித் முதல்லேயே சத்தன்வா என்ற மன்னனுக்கு தன் பெண்ணை அழிப்பதாக கூறியிருந்தும் நாணத்தால் அசையும் கண் படைத்த தன் பெண் சத்யபாமாவை சமந்தகமணியோடு தங்களுக்கு அளித்தான். எவராலும் அறிய முடியாத உள்ளம் படைத்த தாங்கள் விரும்பிய பயனான கன்னியாரத்னமான சத்யபாமாவை பெற்று மிக்க மகிழ்ச்சியுடன் அம்மணியை சத்ராஜித்திடமே திருப்பி அளித்தீர்கள். நாணம் மிக்க சத்யபாமாவை தாங்கள் இன்புற செய்து கொண்டிருக்கையில் குந்தி மக்கள் பாண்டவர்கள் தீயில் வெந்து மாண்டனர் என்றும் அதன்பின் பாஞ்சால நாட்டில் திரௌபதி சுயம்பரம் காணப்பட்டார்கள் என்றும் கூறப்பட்ட செய்தி கேட்டு தாங்கள் அஸ்தினாபுரம் சென்றீர்கள். அப்பொழுது அக்ரூரர் கிருத்தவர்மா என்பவர்களின் பேச்சை கேட்டு முன்பு சத்யபாமாவை பெறுவதாக இருந்து பின் இழந்த சத்ததன்வா சத்ராஜித்தை கொன்று மணியை அபகரித்து கொண்டான். அந்தோ பரிதாபம்! தந்தையின் மரணத்தால் துயரமடைந்த தங்கள் மனைவியான சத்யபாமாவை ஹஸ்தினாபுரம் அழைத்து வந்தீர்கள். தாங்கள் திரும்பி வந்து சதன்வாவை கொன்று அவளை மகிழ்வித்தீர்கள். பலராமல் சமந்தகமணியினால் ஏற்பட்ட விளைவுகளில் ஐயமுற்று வருந்தி தன் இருப்பிடம் விட்டு மிதிலை மன்னன் அரண்மனை அடைந்தார். அங்கு திருதராஷ்டிரர் மகனான துரியோதனுக்கு கதாயுத பயிற்சியை அளித்தார். பகவானே குருவாயூரப்பா, தாங்கள் விருப்பப்படியே தான் அங்கு அக்ரூரர் தங்கள் மேல் காரணமின்றி குற்றம் சுமத்திய நன்னடத்தை இல்லாத சத்ராஜித்துக்கு மனம் நேரும்படி செய்தார். அக்ரூருக்கு மேலும் செல்வத்தை பெருக்கவே அவரிடமிருந்து சமந்தகமணியை தாங்கள் திரும்பி வாங்கிக் கொள்ளவில்லை என்றும் மக்கள் கூறுகிறார்கள். அனைத்தும் பகவான் திருவுள்ளப்படிதான் நடக்குமே என்று நமது விருப்பப்படி ஒன்றும் நடக்காது. ஈசனே குருவாயூரப்பா, அந்த அக்ரூரரோ தங்களிடம் உறுதியான பக்தி கொண்டவராயிற்றே. அவ்வாறு இருக்க அவருக்கே தீய எண்ணம் எவ்வாறு உண்டாயிற்று? நானோ ஞானி, மனசாந்தி உடையவன் என்று நினைத்து இருமாப்பு கொண்ட அவரது செருக்கை போக்கவே தாங்கள் இவ்விதம் செய்தீர்கள். பயம் கொண்ட அக்ரூரர் கிருத்தவர்மாவுடன் ஓடி ஒளிந்தார். தாங்கள் அவரை திரும்ப வரவழைத்து சத்ததன்வாவினால் சமந்தமணி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதை வெளிப்படுத்தினீர்கள். மேலும் சிறந்த பூசனை முதலிய நற்செயல்கள் செய்து வரும் அவரிடமே மணியை இருக்கும்படி செய்துவிட்டு அதனால் மகிழ்ச்சியுற்று தாங்கள் சத்யபாமையோடு இன்புற்றிருந்தீர்கள். தாங்களே என்னுடைய நோயிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பட்டத்திரி கூறுகிறார்.